ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. நாடு முழுவதும் 42 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்பு. அமெரிக்காவிலிருந்து 2ஆம் கட்டமாக நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் அனைவரும் கண்ணியத்துடன் நடத்தப்பட்டார்களா என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி. பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது திமுக கூட்டணி. தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் சாதி வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் குற்றச்சாட்டு. கோவையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கலை விழா. மலையாள திரைப்பட நடிகர்கள் மோகன்லால் மற்றும் பிருத்திவிராஜ் பங்கேற்று மாணவர்களுடன் உரையாடல். 8 மாத கால காத்திருப்புக்கு பிறகு ஒரு வழியாக பூமிக்கு திரும்புகிறார் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். 2 பேரையும் அழைத்து வர அடுத்த மாதம் 12ஆம் தேதி புறப்படுகிறது நாசா விண்கலம். தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுவதில் திமுக தலைமையிலான கூட்டணி இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக உள்ளது என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உங்களின் ஒருவன் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், தமிழகத்தை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சிக்கிறது என்றும், மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கான எந்த நிதியும் ஒதுக்குவது இல்லை என குறை கூறிய அவர், தமிழகம் சிறப்பாக செயல்படுவதாக அறிக்கை வழங்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மட்டும் ஓரவஞ்சனையோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருப்பதால் தனது பொறுப்புகள் மேலும் கூடியுள்ளன என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த பருவமழை காலங்களில் தமிழகத்தை 2 புயல்கள் தாக்கிய போதிலும் மத்திய அரசு உரிய பேரிடர் நிவாரண நிதியை வழங்கவில்லை என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அமைச்சர்கள் பெயருக்குதான் விவசாயிகள் என பேசுகின்றார்கள். ஆனால் வேளாண் துறையிலும் தமிழக அரசின் பங்குதான் அதிகமாக இருக்கின்றது என கூறினார். கடந்த பருவ காலங்களில் தமிழகத்தில் 2 புயல்கள் கடும் சேதத்தை உருவாக்கிய போதிலும் மத்திய அரசு பெயருக்குதான் நிதி ஒதுக்கியதாக அவர் குற்றம் சாட்டினார். பாஜக தலைவர் அண்ணாமலை வெறும் வெத்துவேட்டு என மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட போது அவர்களின் கைகளில் விலங்கு போடப்பட்டதா என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக 104 இந்தியர்கள் கடந்த வாரம் அமெரிக்க ராணுவ விமானம் மூலம் கை கால்கள் விலங்கிடப்பட்ட நிலையில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக மேலும் 119 இந்தியர்களை இன்று அமெரிக்கா நாடு கடத்தியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 119 இந்தியர்களை அந்நாடு இன்று நாடு கடத்துகின்றது என்றும், அவர்கள் கண்ணியத்துடன் நடத்தப்பட்டார்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியர்கள் கைகளில் விலங்கு போடப்பட்டதா, அவர்கள் கால்கள் கயிறால் பிணைக்கப்பட்டதா என வினவிய அவர், இது இந்திய ராஜதந்திரத்திற்கு பெரிய சவால் என தெரிவித்துள்ளார். இந்தியர்கள் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரது விருப்பம் என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. நாடு முழுவதும் சுமார் 42 லட்சம் மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுதுகிறார்கள். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கீழ் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு நாடு முழுவதும் நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கின. இதற்காக நாடு முழுவதும் 7842 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் சுமார் 40 நாட்களும், 12ஆம் வகுப்பு தேர்வுகள் சுமார் 2 மாதங்கள் வரையும் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடந்து வருகின்றன என திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில்,
கடந்த சில தினங்களில் மட்டும் பல வன்முறை சம்பவங்கள் பட்டியல் சமூக மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை தடுக்கவோ அல்லது குறைந்தபட்சம் இப்படி நடக்கிறது என்பதையாவது முதலமைச்சர் ஒப்புக்கொள்வாரா என அவர் வினவியுள்ளார். முதலமைச்சரின் அமைச்சகத்துக்கு உட்பட்ட ஆதி திராவிட துறைகளுக்கும் தனித்தொகுதி எம்எல்ஏ எம்பிகளுக்கும் இதைவிட வேறு முக்கிய பணிகள் இருப்பதால் தாங்கள் வேண்டுமானால் பட்டியலின மக்கள் மீதான சமீபகால வன்கொடுமைகள் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் என பாரஞ்சித் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் 2025-26 ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி ஆகிய 8 மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். நாகை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் மாவட்ட விவசாயிகளுக்கு பேச வாய்ப்பு அளிக்கவில்லை எனவும் மற்ற மாவட்ட விவசாயிகளுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன், மத்திய பாஜக அரசு தனக்கு வேண்டியவர்களுக்கு தான் அனைத்தையும் செய்கிறது என விமர்சித்துள்ளார். மதுரை உத்தங்குடி பகுதியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நடிகர் விஜய் அரசியல் இயக்கம் தொடங்கியிருப்பதை தாங்கள் வரவேற்பதாக குறிப்பிட்டார். அதே நேரம் தமிழக அரசுக்கு மத்திய பாஜக அரசு செய்து வரும் பல்வேறு இடையூறுகளில் இதுவும் ஒன்று என குறிப்பிட்டார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அங்கு வசிக்கும் எல்லா சமுதாய மக்களும் விளக்கமாக வாழ்வதாகவும் யாரும் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டார். ஆனால் சிலர் காலம் காலமாக நடைபெறும் வழக்கத்தை மாற்றச் சொல்லி பிரச்சனை செய்வதாகவும் காதர் மொஹிதீன் குற்றம் சாட்டினார். கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக விண்வெளி ஆய்வு மையத்தில் சிக்கித் தவிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஒரு வழியாக அடுத்த மாதம் பூமிக்கு திரும்ப உள்ளார். இது குறித்து விண்வெளியில் இருந்தபடியே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் அளித்த பேட்டியில், நாசாவின் க்ரூ 10 விண்கலம் அடுத்த 12ஆம் தேதி பூமியில் இருந்து ஏவப்படும் என்றும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி அதன் மூலம் தாங்கள் பூமிக்கு திரும்புவோம் என்றும் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபரானதும் சுனிதா வில்லியம்ஸை மீட்டு பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவேன் என அதிபர் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் மூணாரை அடுத்துள்ள தேவிகுளம் சாலையில் காட்டு யானை தாக்கியதில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் காயமடைந்ததோடு அவர்கள் சென்ற வாகனமும் சேதமடைந்தது. பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் வாகனத்தை காட்டு யானை படையப்பா தாக்கியதில் அது முற்றிலும் சேதமடைந்தது. சுற்றுலா பயணிகள் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காட்டு யானை படையப்பா மூணாரை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள், உள்ளூர் வாசிகள் மற்றும் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். அப்பகுதிக்கு செல்லும் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் கவனமுடன் செயல்படுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கை ஏற்று உடனடியாக நிறைவேற்றப்பட்டது. திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான இனிகோ இருதயராஜிடம் மண்டலம் 2 பகுதிக்கு உட்பட்ட 30வது வார்டில் கழிவுநீர் கால்வாயை தூர்வார வேண்டும் என மதர்சா நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்று மதர்சா பின்புறம் உள்ள தெருவில் கழிவுநீர் கால்வாயை தூர்வாரும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். இதனை 30வது வார்டு கவுன்சிலர் முஸ்தபா நேரில் சென்று பார்வையிட்டதோடு எந்தெந்த பகுதியில் பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதையும் கேட்டு அறிந்து ஆய்வு மேற்கொண்டார். கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் தென்னிந்திய அளவிலான ஹிலாரிகஸ் 2025 கலை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மலையாள திரை உலக நடிகர்களான மோகன்லால், பிருத்திவிராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உரையாடி மகிழ்ந்தனர். இந்த கலை விழாவில் ஆடல், பாடல், வினாடி வினா, ஃபேஷன் ஷோ, முக அலங்காரம், கோலம், புகைப்பட போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 63,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இம்மாதத்தின் முதல் வாரத்தில் வரலாறு காணாத வகையில் புதிய உச்சமாக சவரன் 64,000 ரூபாயை தாண்டி விற்பனையானதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கடந்த 2 நாட்களாக தங்கம் விலை உயர்ந்த நிலையில்
இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 63,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் சரிந்து 1 கிராம் தங்கம் 7,890 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.